அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم. அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. அல்லாஹினுடைய அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அவனால் வழிகாட்டிகளாக அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து இறை தூதர்களின் மீதும் அவர்களில் இறுதியாக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவரின் மீதும் உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளை நாடியவர்களாக ஜும்மா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குடுமியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் மீண்டும் ஓர் ரமலான் மாதத்திலே ஹயாத்தோடு இருக்கிற பாக்கியத்தையும் குறிப்பாக அதிலே இபாதத்து செய்கிற நல்ல தௌஃபீக்கையும் பெற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அந்த அல்லாஹுக்கே உரித்தானது. ரமலானுடைய மாதத்திலே பல்வேறு வகையான இபாதத்துகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருந்தாலும் ரமலானுடைய முக்கியமான இபாதத் என்கிற வகையிலே நோன்பை நாம் எல்லோரும் கடைபிடித்து வருகிறோம். முஸ்லிம் சமுதாயத்திலே ரமலானுடைய சிறப்புக்குரிய இபாதத்துகள் பலவற்றை செய்ய முடியாதவர்களும் கூட நோன்பு என்கிற இபாதத்தை நிறைவேற்றுவார்கள், நிறைவேற்றியாக வேண்டும். ஜகாத் என்கிற இபாதத்தை பணக்காரர்கள் மட்டுமே நிறைவேற்ற முடியும், அவர்கள் மீது தான் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறதும் செய்கிறது. அதே மாதிரி ஹஜ்ஜு என்கிற இபாதத்தை கூட சம்பந்தப்பட்டவர்கள் பணக்காரர்கள் செய்ய வேண்டியது. ஆனால் நோன்பை குறித்த வரைக்கும் குறிப்பிட்ட சில பேர்களுக்கு மார்க்கத்திலே சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் பெரியவர் முதல் சிறியவர் வரை பொதுவாக நோன்பை கடைபிடிக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமுதாயம் இருந்து வருகிறது. இந்த சமயத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அதன் மூலமாக நாமெல்லாம் முத்தகீகளாக ஆக வேண்டும் என்பதுதான். அதிகமாக நாம் கேட்ட விஷயமும் சிந்தனை செய்த விஷயமும் இதுதான். நோன்பு எதற்காக என்று கேட்டால் அதன் மூலம் தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் விஷயம். அப்படியானால் அடிப்படையில் 3 கேள்விகளை எழுப்பி நாம் பதில் காண வேண்டியிருக்கிறது. முதலாவதாக, நோன்பு என்றால் என்ன? முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, முத்தகி என்பவர் யார்? இந்த 2 கேள்வியின் அடிப்படையில் அடுத்து முக்கியமான ஒரு கேள்வி பிறக்கிறது. நோன்பின் மூலமாக எப்படி மனுஷன் முத்தகியாக ஆகிறான்? நோன்பு என்றால் என்ன? முத்தகி என்பவர் யார்? இந்த 2 கேள்வியின் அடிப்படையில் பிறக்கிற 3வது முக்கியமான கேள்வி, நோன்பின் மூலமாக மனுஷன் முத்தகியாக எவ்வாறு ஆகிறான்? இந்த 3 கேள்விகளுக்கான பதில்களை பற்றிய ஒரு தெளிவான பார்வை இருந்தால் மட்டும்தான் நம்மால் நோன்பினுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள முடியும். பொதுவாக நோன்பு என்று கருதப்படுவது எது? நோன்பு என்றால் என்ன என்று கேட்டால் அதனுடைய வெளிப்படையான செயலை பொறுத்த வரைக்கும் காலை முதல் மாலை வரை உணவு, பானம், பாலுணர்வு, இச்சை, இந்த 3ஐயும் தவிர்த்து கொள்வது தான் நோன்பு.
சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. திருமணம் முடித்தவர்கள் தாம்பத்தியத்தில் கூட ஈடுபடக்கூடாது. அப்படியானால் இந்த மூன்றின் மூலமாக மனுஷன் முத்தக்கி ஆகிறது எப்படி? வெறும் பசியும் தாகமும் இச்சையை துறப்பதும் தக்வாவை ஏற்படுத்திவிடக்கூடிய விஷயமா? நோன்புனா இந்த 3 தான் என்று வைத்துக்கொண்டால், வெளிப்படையான இந்த செயல்கள் தான் நோன்பை குறித்த நம்முடைய புரிதலும் அறிவுமாக இருக்குமானால், குர்ஆனுடைய கூற்றின் அடிப்படையில் நோன்பின் மூலம் தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும், தக்வாவை அடைவதன் மூலமாக முத்தக்கி ஆகணும் என்றால், இந்த 3ஐ அவாய்டு செய்கிறது மூலமாக ஒரு ஆள் முத்தக்கி ஆக முடியுமா? அப்படி பார்த்தால் மாற்று மதத்தை சார்ந்த சில துறவிகள், சந்நியாசிகள் கூட இந்த 3ஐயும் கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவரிடத்தில் இது ஒரு தத்துவமாக கூட எடுத்து வைக்கப்படுவது உண்டு. தமிழ் வழக்காரின் அடிப்படையில் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்றெல்லாம் சொல்லுவார்கள். மோட்சத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உலகத்தினுடைய சிற்றின்பங்களை துறக்க வேண்டும். துறவரத்தினுடைய அடிப்படை கோட்பாடு இதுதான். சந்நியாசம் மேற்கொள்கிறார்கள், துறவரம் மேற்கொள்கிறார்கள். அடிப்படை கோட்பாடு உலகத்தின் சிற்றின்பங்களை துறக்க வேண்டும். அப்படி சிற்றின்பங்களை துறந்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும். என்ன பேரின்பம்? மெய்ஞானம், ஆன்மீகத்தினுடைய உச்சநிலை பேரின்பம். கடவுளோடு ஐக்கியமாவது பேரின்பம். உலகத்தில் சிற்றின்பம் என்னது? டேஸ்ட்டாக சாப்பிடணும். சிற்றின்பத்தில் ஒன்று வருகிறது. சுவையான தண்ணீரை அருந்த வேண்டும், சிற்றின்பம். தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது சிற்றின்பம். இதை எல்லாமே சிற்றின்பமாகத்தான் உலகம் சொல்லுகிறது. குறிப்பாக பிற மதத்தினுடைய ஆன்மீகம் சொல்லுகிறது. அப்போ இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் சில சாமியார்கள், துறவிகள், சந்நியாசிகள் பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள், திருமணம் செய்யாமலேயே வாழ்க்கையை கடத்துகிறார்கள். அப்போ அவங்களும் முத்தக்கியா? ஒரு கேள்வி பிறக்கிறதா இல்லையா? பசியையும் தாகத்தையும் இச்சையையும் தனித்து கொள்வதுதான் முத்தக்கி ஆவதற்கான காரணங்கள் என்று சொன்னால், இதனை செய்வதன் மூலமாக மற்றவர்களும் முத்தக்கி ஆகிவிடுவார்களா என்கிற கேள்வி பிறக்கிறது. நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. பிறகு எப்படி என்று கேட்டால், முதல்ல முத்தக்கி என்பவர் யார், தக்வா என்றால் என்ன, இதை பார்க்கணும். யார் முத்தக்கி, தக்வானா என்ன? முத்தக்கி அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே இது ஒரு இஸ்லாமிய மொழி மரபு, கலாச்சார மரபு வார்த்தை. எப்படி முஸ்லிம் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதோ, எப்படி மோமின் என்று இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறதோ, எப்படி முஹ்சின் என்று ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதோ, குரானிக் டெர்மினாலஜி வேர்ட்ஸ், இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ். ஒத்த வார்த்தையில் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. சுருக்கமாக புரிந்து கொள்வதற்காக வேண்டி முஸ்லிம் என்று சொன்னால் அது ஒரு இனத்தினுடைய பேர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு ஜாதியினுடைய பேர். குறுக்கு அல்லாவை ஏற்றுக்கொண்டவர், மோமின் நம்பிக்கையாளர், முஹ்சின் நல்ல காரியம் செய்கிறவர், நற்குணம் உள்ளவர். இப்படியெல்லாம் மேலோட்டமாக பொருள் கொள்ளப்பட்டாலும் உண்மையில் இதற்குள்ள ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும் தானே. முஸ்லீம்னா யாருன்னு கேட்டால் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஆள் இல்லை அப்படிங்கிறது நாம் தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து விட்டு அல்லாவை பற்றி அறியாமல், நம்பிக்கையை குறித்து தெரியாமல், இஸ்லாமிய கடமைகளை செய்யாமல் இருந்தால் அவர் முஸ்லீம் ஆக முடியாது என்பது புரிதல் நமக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்காமல் வேற்று மதத்திலே பிறந்து, வேற்று ஜாதியிலே பிறந்து, இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய கடமைகளை செய்தால் அவர் முஸ்லீம் ஆகிறார். அப்படியானால் இஸ்லாம் என்பது பிறப்பின் மூலமாக தீர்மானிக்கப்படுறது இல்லைங்கிற புரிதல் நமக்கு இருக்கு. அந்த மாதிரியான கோணத்தில் முஸ்லீமுக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. மோமின் நம்பிக்கையாளர், இறை நம்பிக்கையாளர் என்று நாம் சொல்கிறோம். ஆனால் அந்த வார்த்தையோடு அதனுடைய அர்த்தம் முழுமை அடைஞ்சிருதா என்று கேட்டால் இல்லை. ஏகப்பட்ட விஷயங்களை அவர் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்ளணும். அதில் ஒன்று குறைஞ்சி போனாலும் அவரை மோமின் சொல்ல முடியாது. அது என்ன?
அல்லாஹ்வை குறித்த தெளிவான பார்வை இருக்க வேண்டும். என்ன தெளிவான பார்வை என்று கேட்டால், அல்லாஹ்னா யார், உண்மையில் அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சி முடிவுக்கு வரணும், கான்ஃபிடென்ட் ஆகணும். ஒப்பீடு செய்து கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்கிறாங்களே, பிற மதத்தினுடைய கடவுள் கொள்கைகளையும் இஸ்லாத்தினுடைய கடவுள் கோட்பாடுகளையும் ஆய்வு செய்யணும். ஒப்பீடு செஞ்சு பார்த்து இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கோட்பாடு தான் சரி, அல்லாஹ் ஒருத்தனாக தான் இருக்க முடியும், பல கடவுள் இருக்க முடியாது என்கிறதிலிருந்து தொடங்கி அவனுக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அல்லாஹ் ஏன் நேரடியாக அவதாரம் எடுத்து வர்றதில்லை, அவனுக்கே உருவம் இல்லை, இருந்தால் என்ன தப்பு என்கிற கேள்விகளுக்கு பதில் கண்டுவதிலிருந்து தொடங்கி, மலக்குமார்கள்னால் யார், மலக்குமார்களுடைய உதவி அல்லாஹ்வுக்கு ஏன் தேவைப்படுது, வேதங்கள் என்று சொல்லுகிறானே அதை பற்றி உண்டான தெளிவு என்ன, மனுஷன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு அல்லாஹ் தான் வழிகாட்டணுமா, அவனுக்கே பகுத்தறிவு இல்லையா, அனுபவம் இல்லையா, பட்டறிவு இல்லையா, படிப்பறிவு இல்லையா, நல்லது கெட்டது அவனே புரிஞ்சுக்க முடியாதா, அல்லாஹ் தான் என்ன செய்யணுமா, வேதத்தை வழங்கி நமக்கு வழிகாட்டணுமா. அப்போ வேதம்னா என்ன, இது போக இறை தூதர்களை அனுப்பித்தான் அல்லாஹ் தன்னுடைய செய்தியை சொல்லணுமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியாகவே அல்லாஹ் செய்தியை கொடுத்துட்டு போகலாமே. உண்மையிலேயே விதினா என்ன, எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு சொன்னானாக்கா, ஒரு குடிகாரன் குடிக்கிறானே அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படியா, குடித்து விட்டு அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நான் குடிக்கிறேன் என்று அவன் சொன்னால், அதனால அல்லாஹ் என்னை தண்டிக்கக்கூடாது, என்னை விசாரிக்கக்கூடாது, என்னுடைய விதியில் குடிக்கணும்னு அல்லாஹ் எழுதியிருக்கிறான், அதனால தான் குடிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அதில் நியாயம் இருக்கா இல்லையா. விதியினுடைய தத்துவம் என்ன, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுதே, அதை நம்பணும்னு சொல்லுதே, உண்மையிலே இருக்கிறதா இல்லையா. அப்போ ஈமான் என்கிற காரியத்திற்குள் ஒன்றிலிருந்து அல்லாஹ்விலிருந்து ஆரம்பித்து மறுமை வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது அத்துணை கொள்கைகளையும் லாஜிக்கலி புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கணும். எங்கள் உஸ்தாது சொன்னார், அவங்க சொன்னாங்க, அந்த பயானில் கேட்டேன், இந்த புக்கில் படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் ஈமானினுடைய தெளிவாகிற முடியாது. குரானிலே அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனியாக கண்களையும் காதுகளையும் சிந்திக்கிற ஆற்றலையும் கொடுத்திருக்கிறோம். அடுத்தவன் சொல்றதை நம்பிட்டே பின்னாடி போறதா இருந்தால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எதற்காக வேண்டி இந்த ஐம்புலன்களை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கிறான் குரான்ல. அப்போ மூமின் என்று சொன்னா நம்பிக்கையாளன் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்லிட்டு போயிட முடியாது, அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஆக முன்னர் சொன்ன மாதிரி முஸ்லிம் என்று சொன்னால் அது ஒரு தொழில்நுட்ப வார்த்தை, உள்ளுக்கு விரிவான பொருள் இருக்கிறது. மூமின் என்று சொன்னால் இன்னொரு டெக்னிக்கல் வேர்டு, அதுக்குள்ள இன்னும் ஏராளமான கருத்துக்கள் இருக்கிறது. முஹ்சின் என்று சொன்னால் நற்செயல் செய்பவன் என்று ஒற்றை வரியில் அர்த்தம் சொல்லிட்டு போக முடியாது, அதுவும் ஏராளமான பொருள்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதற்காக வேண்டி குரானைத்தான் நாம் பார்க்கணும். மோசினுக்கு அதே மாதிரி தான் முத்தகி என்கிற வார்த்தையும் ஒரு டெக்னிக்கல் வேர்டு, ஒரு தொழில்நுட்ப வார்த்தை. இரையச்சம் கொண்டவர் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் அர்த்தம் சொல்லிட்டு போக முடியாது. முத்தகி என்பது ஒரு விரிவான பொருளை கொண்டிருக்கக்கூடிய ஆழமான கருத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம். உண்மையிலே முத்தகி அப்படின்னு சொல்லுகிற பொழுது நம்ம மனசுக்குள்ளே வருகிற வார்த்தை, அந்த வார்த்தையை கேட்ட உடனே பொதுவாக நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு மாதிரியான இபாதத்துகளை மிகச் சரியாக நிறைவேற்றக்கூடியவர் என்பதுதான் முத்தகி. நேரமாக பள்ளிவாசலுக்கு வந்துடுறாரு, சுன்னத்து தொழுகிறாரு, முன் சுன்னத்து பின் சுன்னத்து ரவாத்திபு சுன்னத்து என்று சொல்லக்கூடிய லுஹா தொழுகை அல்லது இஷ்ராக்கு தொழுகை, நிறைய சதக்கா செய்கிறாரு, பக்குவம் அடைந்துக்கிறாரு, தொப்பியோடு இருக்கிறார், தாடியோடு இருக்கிறாரு, பார்த்தாலே ஒரு பக்தி தோன்றுகிற அளவுக்கு பக்குவமாக இருக்கிறாரு, முத்தகிப்பா அவரு. இந்த மாதிரியாக வெளிப்படையான தோற்றங்களை வைத்து முத்தகி என்பவர் அளவீடு செய்யப்படுகிறார், மதிப்பிடப்படுகிறார். அவர் முத்தகி இப்படியெல்லாம் இருந்தால் சரியான கோணத்தில் சொன்னால் குறைபட்டுக் கொள்வது அல்ல, குற்றம் சுமத்துவதும் அல்ல, ஒரு தத்துவார்த்த விஷயத்தை விளக்குவதற்காக வேண்டி சொல்லுகிற விஷயம். இந்த மாதிரி வெளிப்படையான சில செயல்களை செய்வதால் மட்டும் ஒருவர் முத்தகி என்று நாம் மதிப்பிடுகிறோமே, இப்படி மதிப்பிடுவது ஒரு ஊனமான கருத்து, நொண்டி கருத்து. அப்படி இருப்பவர்களை குறை காணுவதோ குற்றம் சுமத்துவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. முத்தகி என்பதை வெளிப்படையாக மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லுகிற விஷயம். குரானை பொறுத்த வரைக்கும் முத்தகி என்பதனுடைய கருத்தோட்டம் ரொம்ப ரொம்ப விசாலமான நுட்பமான வேறொரு விஷயம். என்ன அது, கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி
நாம் ரமலானிலே நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த நோன்பை குறித்து அதிகமாக கேட்டிருக்கக்கூடிய அந்த வசனத்தையும் ஒன்று பார்த்து விடலாம். என்ன வசனம்? யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். 1000 தடவை இந்த வசனத்தை கேட்டிருப்போம். இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எது மாதிரி? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி லஅல்லக்கும் தத்தக்கூன், அதன் மூலம் நீங்கள் முத்தகியாக ஆகலாம் என்று அந்த வசனம் முடியுது. நோன்பினுடைய நோக்கம் முத்தகியாக ஆகிறது. அதாவது நாம் நோன்பு வைக்கணும், அதன் மூலமாக முத்தகியாக ஆகிறது அப்படிங்கிற இன்னொரு ஸ்டேஜுக்கு போகணும். அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நோன்பு என்பது நோன்புக்காக வேண்டி இல்லை, வேற ஒன்றுக்காக வேண்டி. நோன்பு என்பது வெறுமனே புண்ணியத்திற்கான விஷயம் அல்ல. நோன்பு வச்சா புண்ணியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். அது எப்போ அந்த நன்மைகள் உத்தரவாதமாகிறது என்பதுதான் கேள்வி. நோன்பினால் நன்மை இல்லையா? இருக்கு. அந்த நன்மையினுடைய உத்தரவாதம் நோன்பின் மூலமாக அடைய வேண்டிய ஒரு படித்தரத்தை அடைகிற பொழுது, அப்போ நோன்பு என்பது நோன்புக்காக வேண்டி இல்லை, வேற ஒன்றுக்காக வேண்டி. அது தக்குவா தான். இப்போ நோன்பு மாதம் முடிஞ்ச பிறகு நாம் கேள்வி எழுப்பி பார்க்கணும், அல்லது இப்போவே நோன்பு வச்சிருக்கிற சமயத்திலேயே கேள்வி எழுப்பணும். நோன்பு மூலமாக எனக்கு தக்குவா வந்திருக்கா? நோன்பின் மூலமாக நான் முத்தக்கி ஆயிட்டு இருக்கிறேன்னா? அப்படின்னா முத்தக்கினா என்னன்னு தெரியணுமே. தக்குவாவுக்காக வேண்டித்தான் நோன்பு, ஓகே. தக்குவாவை பெற்றுக்கொண்டவர் முத்தக்கி, ஓகே. இப்போ தக்குவானா என்ன, முத்தக்கினா என்ன? இப்போ நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? திருக்குரான் ஷரீஃபினுடைய இந்த வசனத்துக்கு பிறகு திருக்குரான் ஷரீஃபினுடைய ஒரு முக்கியமான வசனத்தொடரை பார்க்கணும். சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய 6வது அத்தியாயத்தில் 151லிருந்து 153 3 வசனங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய வசனம், கொஞ்சம் பெரிய பெரிய வசனம். அதில் சில செய்திகள் வரிசைப்படுத்தப்படுது. அதை நம்ம பார்ப்போம். தக்வானா என்ன அல்லது முத்தகினா யாரு என்பதை தெரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களை கொஞ்சம் மேலோட்டமாகவாவது பார்க்கணும். அல்லாஹ் நபியிட்ட கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை இடுகிறான்? குல் என்று ஆரம்பிக்கிற நபியே மக்கள்கிட்ட சொல்லிடுங்க. வசனத்தின் தொடர் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. நபியே மக்களிடம் சொல்லுங்கள், தாலவ் வாங்க, மக்களே வாங்க, அத்துலுமா ஹர்ரமா ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய ரப்பு உங்களை விட்டு எதையெல்லாம் ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை உங்களிடத்திலே எடுத்து சொல்லுகிறேன். எதையெல்லாம் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாங்கிறத நான் வரிசையாக ஆர்டராக நான் என்ன செய்கிறேன்? ஓதி காண்பிக்கிறேன். அத்துலு திலாவத்து பண்ணி காமிக்கிறேன், எடுத்து காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லிட்டு தொடங்குங்க நபியே. அல்லாஹ் துஸ்ரிக்கு பிஹி ஷைஆ. முதலாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு எந்தனையும் இணை வைக்கக்கூடாது. ஒன்றாச்சுங்களா? ஹராம். உங்கள் மீது அல்லாஹ் எவற்றை ஹராமாக்கி இருக்கிறான் என்பதை நான் எடுத்து கூறுகிறேன் என்று மக்களிடத்தை சொல்ல. வாங்க மக்களே, தாலவ், நான் சொல்றதை கேளுங்க என்று சொல்லி ஹராமாக்கப்படுகிற முதலாவது விஷயம், அல்லாஹ்வுக்கு எதனையும் இணை வைக்கக்கூடாது. ஒன்று. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக், வறுமையை பயந்து உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது, ஹராமு. அன்றைய காலத்தில் அப்படித்தானே கொன்னாங்க. பிள்ளைகள் அதிகமாக பெற்றெடுத்தால் அல்லது பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தால் நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும், பராமரிக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கெல்லாம் நம்மள்ட்ட வசதி இல்லை. எனவே குழந்தைகளை கொன்றார்கள் உயிரோடு. இன்றைக்கும் அது இருக்கு. உசுரோட கொள்றதுங்கிறது எப்படி? அபார்ஷன் பண்ணுறது தான். பொட்ட பிள்ளைன்னு தெரிஞ்சதுன்னு சொன்னானாக்கா வயிற்றிலேயே கலைக்கக்கூடிய அது ஒரு கொலை தானே. அப்போ அதையும் சொல்லலாம். வறுமைக்கு பயந்து உங்களுடைய குழந்தையை கொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? நஹனு நர்சுக்குக்கும் வையாகும், உங்களுக்கும் நாம தானே உணவு கொடுக்குறோம், அதே மாதிரி அவங்களுக்கும் நாமே உணவு கொடுப்போம். நீயா உணவு கொடுக்குற? இப்போ உனக்கு உணவுக்குண்டான பொறுப்பு யார் ஏற்றிருக்கிற? நீயா ஏற்றிருக்கிற? கோடிக்கணக்கான பைசா இருந்தாலும் ஒருவேளை சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறவன் இருக்கிறானே. அப்போ நான் நினச்சா தான் உணவு சாப்பிட முடியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தினால் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டு விட முடியாது. அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும்.
ஏராளமான நோயை கொடுத்து கோடீஸ்வரனாக இருந்துச்சுனாக்க சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு 2 இட்லிக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னால் என்ன பண்ணுவேன்? அப்போ உனக்கு ரிஸ்க்கு கொடுக்கறது நாம தான். உனக்கே கொடுக்கும் பொழுது உன்னால் பெற்றெடுக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு என்னால் கொடுக்க முடியாதா? அல்லாஹ் சொல்லுகிறான், நஹனு நர்சுக்குக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கு நாம தான் உணவளிக்கிறோம், அவர்களுக்கும் உணவளிக்கிறோம். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ், மானக்கேடானவையின் பக்கம் நெருங்காதீர்கள். மா லஹர மின்ஹா வமா பத்தன், அது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, ரகசியமானதாக இருந்தாலும் சரி. வெளிப்படையில் மானக்கேடான செயல் செய்யாமல் இருக்கிறது மட்டுமல்ல, ரகசியமாகவும் செய்யக்கூடாது. இதாச்சுங்களா? வலா தக்துலு நஃப்ஸல்லத்தி ஹர்ரமுல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கக்கூடிய எந்த உயிரையும் அநியாயமாக கொல்லக்கூடாது. ஜாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தாக்கிலூன், நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இதனை அறிவுறுத்துகிறான், வசியத்து செய்கிறான். முதலாவது வசனம் முடியுது, லஅல்லக்கும் தாக்கிலூன், இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வசியத்து செய்கிறான். முதல் வசனம் இப்படி முடியுதுங்களா? 6வது அத்தியாயத்தினுடைய 151வது வசனம், 152வது வசனம். அந்த ஹராமாக்கப்பட்ட விஷயங்களுடைய பட்டியல் தொடருது. வலா தக்ரபு மாலல் யதீம் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன், அனாதைகளுடைய சொத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், நேரிய வழிமுறையிலே தவிர. அனாதைகளுடைய சொத்து உங்களுக்கு ஹராம். அது சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, வளர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி. ஒரு கால் நீங்கள் அந்த அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு கார்டியனாக இருந்தால் நேரான முறையில், நடுநிலையான முறையில் ஒரு சம்பளத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். நேரிய வழிமுறையில் அல்லாமல் அனாதைகளுடைய சொத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள். வலா தக்ரபு ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்வதற்கு சமமாகத்தான் வலா தக்ரபு மாலல் யதீம், யதீம்களுடைய சொத்துக்களின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று சொல்லுகிறான். ஹத்தா யபுலுக அஷுத்தா, அவர்கள் பருவ வயதை அடைகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? ஒரு சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். பருவ வயதை அடைந்து விட்டால் அனாதைகளுடைய சொத்துக்களை அவரிடத்தில் ஒப்படைச்சிடணும். அவுஃபுல் கைலவல் மீசான் பில் கிஸ்த், அளவையிலும் எடை போட்டு கொடுப்பதிலும் நீதியை கடைபிடியுங்கள். அளந்து கொடுக்கிறதுலையும் நிறுத்து கொடுக்கிறதுலையும் நீதியை கடைபிடியுங்கள். லா நுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஆன்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி என்ன செய்யறதில்ல, கஷ்டப்படுத்துறதில்ல. அடுத்து சொல்வான், வைதா குல்தும் ஃபஅதிலு, எதையாவது பேசினால் நீதியோடு பேசுங்கள். நீதியோடு பேசுவோம், அது அடுத்தவங்க விவகாரமாக இருந்தா, சொந்த விவகாரமாக குடும்ப விவகாரமாக இருந்தால், அதனாலே அல்லாஹ் சொல்றான், வலவுக்கான தா குர்பா, அவர்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாகவே இருந்தாலும் சரி, நீதியோடு பேசுங்கள். உங்களுக்கு ஒரு நீதி, அடுத்தவங்களுக்கு ஒரு நீதி இல்லை. அடுத்தவன் தப்பு பண்ணால் மட்டும் பெரிய நீதிமான் மாதிரி பேசுறது, சொந்த குடும்பத்தில் தப்பு பண்ணால். அப்போ நீதியினுடைய அளவுகோலையும் சேர்த்து தான் சொல்கிறான். என்ன சொல்லுகிறான்? நீங்கள் வைதா குல்தும் ஃபஅதிலு, எதையேனும் பேசினால் நீதியோடு பேசுங்கள். வலவுக்கானதா குர்பா, அது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் சரி. அடுத்து சொல்லுவான், வபி அஹ்தில்லாஹி அவுஃபு, அல்லாஹ்விடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் ஒன்றும் உலகத்தில் சுகிக்கிறதுக்காக வேண்டி படைக்கப்படவில்லை. உங்களுடைய படைப்புக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் என்னன்னு கேட்டாக்கா, நீங்கள் பிறப்பதற்கு முன்னமேயே மினியேச்சராக அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்தி காமிச்சு, உன்னுடைய ரப்பு இல்லையா நான் கேட்டான். ஆமாம் படைச்சவனே நீ தான் எங்களுடைய ரப்புன்னு நம்ம அல்லாட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு, நீ சொல்கிற மாதிரி கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அல்லாவுக்கு நமக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தை குறித்து சொல்கிறான், வபி அஹ்தில்லாஹி அவுஃபு, அல்லாஹ்விடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன், இந்த வசனத்தினுடைய இறுதியில் இதனை அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான், அறிவுறுத்துகிறான். எதுக்கு தெரியுமா? இதன் மூலமாக நீங்கள் விழிப்புணர்வு பெறக்கூடும். மேலே இதன் மூலமாக நீங்கள் அறிவுடையவர்களாக ஆகலாம், இங்கே விழிப்புணர்வு பெறலாம் என்று சொல்லி முடித்துவிட்டு 3வது வசனம் 153 என்ன தொடர்கிறது? வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு, இதுதான் என்னுடைய நேரான வழி, இதை ஃபாலோ பண்ணுங்க. வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, இவற்றை ஃபாலோ பண்ணுங்கள். வலா தத்திபு சுபல, இதை தவிர வேறு வழிகளை ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, வேறு ரூட்டில் போனீங்கன்னாக்கா அல்லாஹ்வுடைய ரூட்டில் விட்டு அவைகள்லாம் பிரிச்சிரும் உங்களை என்று சொல்லிவிட்டு, தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி, இவற்றை அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான்,
லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக முத்தக்கியாக ஆகுவதற்காக. ரெண்டு விஷயத்தை இப்போ இதில் நாம் பார்க்கணும். ஒரு நாளைக்கு ரொம்ப 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 கம்மியாக நாம் தொழுகிற பொழுது 17 தடவை அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். என்னன்னு? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களை நேரிய வழியில் நடத்துவாயாக. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கம்மியாக ஃபரது தொழுகையில் மட்டும் 17 ரக்காத். ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஃபாத்தியா சூரா ஓதுறோம். சுன்னத்து நஃபில் எல்லாம் தொழுதானாக்கா அது தனி. குறைஞ்சபட்சம் 17 தடவை அல்லாஹ்ட்ட கேட்குறோம், அல்லாவே எங்களை நேரான வழியில். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்குறோமா, அல்லாஹ் நேரான வழி எதுன்னு காமிச்சு தர்றான். இந்த 3 வசனத்தில் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு வன்ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி. புரிஞ்சுக்குங்க மக்களை. கேட்குறீங்கல்ல, ஒவ்வொரு நாளும் 17 தடவை கேட்குறீங்கல்ல, எங்களை நேரான வழியில் செலுத்துன்னு, ஸிராத்த முஸ்தகீமாவில் செலுத்துன்னு சொல்கிறீங்கல்ல, இந்த என்னுடைய ஸிராத்த முஸ்தகீம் நேரான வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி தான் இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று தொடங்கி லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பின் மூலமாக நீங்கள் முத்தக்கி ஆகலாம் என்று சொன்ன அதே வார்த்தையைத்தான் இந்த இடத்துல சில கட்டளைகளை சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன் சொல்கிறான். இதன் மூலமாக நீங்கள் முத்தக்கி ஆகலாம். சரியா சொன்னால் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள் இந்த வசனத்தில் வருகிறது. ஒரு பட்டியல் பார்ப்போமா சுருக்கமா? நாம் இதுவரைக்கும் படித்ததை: 1 இணை வைக்கக்கூடாது, 2 பெற்றோர் நலம் பேணணும், 3 சிசு கொலை கூடாது, 4 தீமை செய்யக்கூடாது, 5 கொலை செய்யக்கூடாது, 6 அனாதையுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது, 7 அளவை நிறுவையில் நீதமாக நடக்கணும், 8 நெருங்கிய உறவுக்காரராக இருந்தாலும் நீதியோடு பேசணும், 9 அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை பேண வேண்டும், 10 இறை வழியில் மட்டும்தான் பயணப்படணும், வேறு வழியில் பயணப்படக்கூடாது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சா? 10 கட்டளைகள் வந்துச்சா? சிலதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான், சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்படித்தான் நபிகிட்ட சொல்கிறான். நபியே, இந்த மக்களை வாங்கன்னு கூப்பிட்டு அல்லாஹ் உங்கள் மீது எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கிறான், எவற்றையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன்னு சொல்லுங்க நபியே என்று சொல்லியாச்சு. இந்த 10 விஷயங்களை சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக லஅல்லக்கும் தத்தகூன், நோன்புல சொன்ன அதே வார்த்தை. நோன்பு வச்சா முத்தக்கி ஆகலாம், இந்த 10 விஷயத்தையும் கடைபிடிச்சா தான் முத்தக்கி ஆக முடியும்னு அர்த்தம். நோன்புக்காக வேண்டி இல்லைன்னு அர்த்தம். நோன்பின் மூலமாக லைஃப் சேஞ்சு வரணும்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த வசனங்களில் வாழ்க்கையினுடைய பல்வேறு துறைகளோடு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பட்டியல் போடப்பட்டிருக்கிறது 10 கட்டளையாக. அவற்றையெல்லாம் பேணுவதன் மூலமாக முத்தக்கி ஆகணும். அப்போ நோன்பு வைக்கிறனாலேயே முத்தக்கி ஆயிட முடியாது, இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணுறதுனால முத்தக்கி ஆகணும் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகிறது. இது ஒரு செய்தியாச்சுங்களா? புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன? ஒன்றே தான், நோன்புக்காக வேண்டி இல்லை, முத்தக்கி ஆகிறதுக்காக. அப்போ கேள்வி எழுப்பணும், நோன்பின் மூலமாக நான் முத்தக்கி ஆயிட்டுருக்கிறேன்னா, அப்படி யோசிக்கிறேன்னா நோன்பை பற்றி. இல்லை தூக்க களத்தில் எந்திரிச்சு சகரை மட்டும் செஞ்சு போட்டு செஞ்சாகணும், அவசரமாக வந்து தொழுது போட்டு பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலைகள்லாம் செஞ்சு சாப்பிட முடியாமல் குளிக்க முடியாமல் அவசரமாக ஒரு இஃப்தார், இதுவா நோன்பு? இதுக்கா நோன்பு? இல்லை, இது நோன்பினுடைய செயல்பாடு, வெளிப்படையான செயல்பாடு. இந்த செயல்பாடுகளுக்கு நன்மை உண்டு, கண்டிப்பாக உண்டு. எப்போ? இந்த மாதிரி வசனங்கள்லையும் அதே வார்த்தை சொல்கிறானே, லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலமாக நீங்கள் முத்தக்கி ஆகணும்னு சொல்கிறானே. அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகளையும் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மோமின்களை முன்னிலைப்படுத்தித்தானே இந்த 2 விஷயத்தையும் சொன்னான். எது? லஅல்லக்கும் தத்தகூன் அப்படிங்கிற விஷயம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் கூப்பிட்டு சொல்லும் பொழுதும் இதைத்தான் சொல்கிறான். பாருங்க, திருக்குரான் ஷரீஃபில் 2வது அத்தியாயத்தில் 21வது வசனம் இதே வார்த்தை பிரயோகத்தோடு வருகிறது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே என்று அழைத்து, ஓபது ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும், உங்களை படைச்ச ரப்புக்கு இபாதத்து செய்யுங்க, வல்லதீன மின் கபலிக்கும்,
உங்களை மட்டுமில்லை, உங்களுக்கு முன்னாடி எவனெல்லாம் வாழ்ந்துட்டு போனானோ அவங்களையும் படைச்சது அந்த ரப்பு தான். அந்த ரப்புக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படுங்கள் என்று சொல்லலை, இபாதத்து செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகி ஆகலாம். யார்கிட்ட சொல்கிறான்? மூமின்கள்கிட்ட இல்லை, ஒட்டுமொத்த மனுஷங்கள்கிட்டயே சொல்கிறான். அப்போ மனுஷன் முத்தகையாகணும், அதுக்கு அவன் என்ன செய்யணும்? இபாதத்து செய்யணும். இந்த இடத்துல இந்த வசனத்தில் இபாதத்தினுடைய ஏதாவது ஒன்றை சொல்லி, இபாதத்து நாம் நினச்சிட்டு இருக்கிறோமல்ல, தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் தானே இபாதத்து நம்முடைய பார்வையில். அது இபாதத்து தான், ஆனால் இபாதத்துடைய ஒன் ஆஃப் த பார்ட் தானே. இதை எதையாவது ஒன்றை சொல்லி லஅல்லக்கும் தத்தகுன் சொல்லலை. நோன்பு மாதிரி, நோன்பு குத்திப அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகுன், நோன்பை கடைபிடிப்பதால் முத்தகியாகலாம். இங்கே அதே மாதிரி ஏதாவது ஒரு இபாதத்தை சொல்லி முத்தகியாகலான்னு சொல்லலை, ஒட்டு மொத்தமாக அல்லது இபாதத்துடைய பட்டியலை போட்டுட்டு இந்த இபாதத்தெல்லாம் செய்யுங்க லஅல்லக்கும் தத்தகுன் சொல்லலை. இபாதத்தினுடைய டோட்டல் கான்செப்ட்னு சொல்லியாச்சு. அல்லாஹ்வுக்கு இபாதத்து செய்யுங்க, உங்களை படைச்சிருக்கிறான், உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களையும் படைச்சிருக்கிறான், அந்த இபாதத்து தான், அந்த அந்த அல்லாஹ்வுக்கு தான் இபாதத்து செய்யணும், அதனால் நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகலாம் என்று எல்லா இபாதத்துகளையும் ஒரே அடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்ம கவனிக்கணும். அப்போ எல்லா இபாதத்துகளும் அது எந்த வகையாக இருந்தாலும் சரி முத்தகி ஆவதற்கான நிபந்தனை. தொழுகிறோமா, தொழுகையின் மூலமாக முத்தகியாகணும். நோன்பு வைக்கிறோமா, முத்தகியாகணும். ஜகாத்து கொடுக்குறோமா, முத்தகியாகணும். ஹஜ்ஜு செய்கிறோமா, முத்தகியாகணும். எல்லா இபாதத்தினுடைய நோக்கமும் மனுஷன் முத்தகியாகணும். எல்லாம் இதுதான் விஷயம். அதாவது என்ன செஞ்சுக்கணும்? இபாதத்துகளை நிறைவேற்றுவதன் மூலமாக முத்தகி ஆகணும். இபாதத்துகளினுடைய வெளிப்படையான செயல்களை எல்லாம் தாண்டி அந்த இபாதத்துகள் மூலமாக உருவாக வேண்டிய வேறொரு ஸ்டேஜ் தான் முத்தகி என்று இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. வேறு வகையில் சொன்னால், ஈமான் காரியங்களை எல்லாம் விளங்குறதுனாலேயே ஒரு ஆள் முத்தகி ஆயிட முடியாது. நம்ம மேலே பட்டியல் போட்டோமல்ல, அல்லாஹ்னா யார், மலாய்க்கத்துனா யார், வேதங்களா என்ன, தூதர்கள்னா என்ன, விதினா என்ன, மறுமைனா என்ன என்று அகீதாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிறான், நல்ல லாஜிக்காக புரிஞ்சுக்கிறான். அவன் மூமினு, முத்தகி இல்லை, எல்லாத்தையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அப்போ எல்லா ஈமான் சம்பந்தப்பட்ட காரியங்களை எல்லாம் ஸ்டடி பண்ணனால ஒரு ஆள் மூமினாகலாம், முத்தகி ஆக முடியாது. அதே மாதிரி இஸ்லாம் காரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுதா இல்லையா? நம்ம குர்ஆன் மதரசாவில் படித்த அந்த இபாதாத்துகள், 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜின்னு, இதான இஸ்லாம் காரியம் என்று குர்ஆன் மதரசாவில் படித்தோம், மக்தப் மதரசாவில். இது அத்தனையும் ஒருத்தர் செய்கிற பொழுது அவர் முஸ்லீம் ஆகிறாரு, முத்தகியாகலை. அதான் விஷயம். இந்த இபாதத்துகளை நிறைவேற்றுகிற பொழுது அவர் ஒரு இபாதத்தாளியாகிறாரு, அந்த அடிப்படையில் முஸ்லீம் ஆகிறார். அதனால தான் இஸ்லாம் காரியம், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டு இருக்கிறது. இந்த 5ஐ நிறைவேற்றினால் அவர் முஸ்லீம். அதனால தான் இஸ்லாமிய தூண்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 5 இபாதத்துகளும் முஸ்லீம் ஆகிறார். முத்தகி ஆகிறாரா? இல்லை. அப்போ ஈமான் இஸ்லாம் காரியங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர், புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு எளிய உதாரணம், ஈமான் காரியத்தையும் புரிஞ்சிருக்கிறாரு, மூமின் ஆயிட்டார். இஸ்லாம் காரியத்தை எல்லாம் செய்கிறாரு, முஸ்லீம் ஆயிட்டார். இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே அந்த அல்லாஹ் பட்டியல் போட்டானல்ல, ஒரு 10 கட்டளை, 10 கமாண்ட்மெண்ட்ஸு, அதில் மிஸ் பண்ணுறாரு. அவர் மூமினாக இருப்பார், முஸ்லீமாக கூட இருப்பார், ஆனால் முத்தகியாக முடியாது. இப்படி ஈமான் காரியத்தில் கான்ஃபிடென்ட் ஆனவர், இஸ்லாம் காரியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கக்கூடியவர், அவருடைய வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர் ஒருபோதும் முத்தகியாக மாட்டார். நோன்பு வேஸ்ட்டு, நஊது பில்லாஹி மின் தாலிக். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவானாக. ஒருத்தர் ஈமான் காரியம் இஸ்லாம் காரியம் பர்ஃபெக்டாக நடக்குது, வியாபாரத்தில் மோசடி செய்கிறார். ஏன்னா அல்லாஹ் என்ன சொன்னான்? அளவையிலும் நிறுவையிலும் நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள், மோசடி செய்யாதீர்கள், அதுக்கு பேர் தான் தக்குவா. இப்படி இருந்தால் தான் நீங்கள் முத்தகி ஆகலான்னு அங்கேயும் சொல்லியிருக்கிறான். அப்போ எல்லாம் இருந்தும் வியாபாரத்தில் மோசடி செய்கிறார், அவர் முத்தகி இல்லை. ஒரு ஆள் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் சரியாகவே இருக்கிறாரு,
அவர் அரசியலில் ஈடுபடக்கூடியவராக இருந்தால் அரசியல் விவகாரங்களில் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவரும் முத்தக்கியாக முடியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். அரசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அல்லாஹ் காட்டி இருக்கக்கூடிய வழிகாட்டுதலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சராசரி அரசியல்வாதியாக இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன தொழுகையாளியாக இருந்தாலும் சரி, என்ன நோன்பாளியாக இருந்தாலும் சரி, முத்தகையாக முடியாது. முஸ்லீமாக இருப்பார், மோமினாக இருப்பார், முத்தகையாக மாட்டார். அப்போ இதிலிருந்து என்ன தெரிய வருது? யார் முத்தகி வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் அல்லாஹ்வினுடைய விதி விலக்குகளை பேணி முழு வாழ்க்கையையும் அவன் விரும்பின மாதிரி வடிவமைச்சு கொள்றதோட வாழ்க்கையினுடைய எந்த கோணத்திலும் அவனுக்கு விருப்பமில்லாத எதுவும் நடந்துடக்கூடாது. அப்படி நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் என்று கவனத்தோடு பக்தியோடு வாழ்க்கையை நடத்துவதற்கு பெயர் தக்குவா. அப்படி வாழ்றவர் யாரோ அவர் முத்தகி. என்னுடைய டோட்டல் லைஃப்லையும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது மட்டும்தான் நடக்கும், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை என் லைஃப்பில் அனுமதிக்க மாட்டேன் என்று கவனம் எடுத்துக்கொள்வதற்கு பெயர் தான் தக்குவாங்க. அப்படி கவனம் எடுத்துட்டு வாழ்கிறவருக்கு பேர் முத்தகி. அப்படி வாழக்கூடியவர் யாரோ அவர் முத்தகியாச்சு. மேலே சொன்ன வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து அதுதான். இந்த மாதிரியான தக்குவா வாழ்க்கை ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் இடையில உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தப்பு தண்டா அவருடைய வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அவருடைய வாழ்க்கையில் தௌபாவை செய்து மீளுகிற குணம் இருக்கிற வரைக்கும் இந்த தப்பு தண்டானால கூட அந்த தக்குவாவுக்கு பாதிப்பு வராது. அதான் விஷயம். இப்போ மனுஷன் தப்பு தண்டா பண்ணவே மாட்டானா? பண்ணுவான். இந்த கேர் எடுத்துக்கிறான்ல, அதுக்கு பேர் தானே தக்குவான்னு சொன்னோம். ஒரு எச்சரிக்கை உணர்வு, ப்ரீகாஷன், முன்னெச்சரிக்கை உணர்வு. நான் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய செயல்கள் அல்லாஹ்வினால் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, என்னுடைய செயல்களுக்கு நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், அதனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய மாட்டேன். இந்த தானே தக்குவா. இந்த மாதிரி ஒருவர் பர்ஃபெக்டாக முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனுஷங்கிற அடிப்படையில் என்ன ஆகும்? தவறு நடக்கும், குற்றம் வரும், பாவங்கள் வரும். ஆனால் அந்த பாவங்கள் வர்ற சமயத்தில் அவனுடைய தக்குவா என்ன செய்யும்? அடடா, இப்படி பாவம் பண்ணிட்டனே, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயமாச்சே, யா அல்லாஹ் மன்னிச்சிரு என்று தௌபாவின் பக்கம் திரும்புகிறான் என்று சொன்னால் இந்த தவறுனால அவனுடைய தக்குவாவுக்கு எந்த குழப்பமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. தப்பே செஞ்சாலும் கூட அவன் தக்குவாதாரியாக இருப்பான் தௌபாவின் அடிப்படையில். நமக்கெல்லாம் நல்லா தெரியும். மாஇஸ் இப்னு மாலிக்குங்கிற ஒரு சஹாபி தெரியுமா இல்லையா? மாஇஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், மஸ்ஜிதுல் ஹுமாம், பள்ளிப்புறா, பள்ளியே அடுகளையும் படுகளையுமா கடந்தவர். அதனால் அவருக்கு பள்ளிப்புறான்னு பேர். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் ஒரு சில பேரோட பள்ளிவாசல் இருக்கும்போது ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரை, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்க, விபச்சாரம் செஞ்சிட்டேன், ஜினா செஞ்சிட்டேன், தண்டனை கொடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவர் சொல்கிறத கவனிக்காமல் முகத்தை திருப்பிட்டு வேறு பக்கம் நடந்தார். வாக்கிங், சின்னதாக வாக் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் ரசூலுல்லாஹ்வுடைய மூஞ்சிக்கு முன்னாடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதர், நான் ஜினா செஞ்சிட்டேன். இப்படி ஒரு தடவை 2 தடவை இல்லை, அவர் வந்து ஜினா செஞ்சிட்டேன்னு சொல்கிறதும் ரசூலுல்லாஹ் அவாய்டு பண்ணுறதுமாக 5 தடவை நடந்துச்சு. 5ஆவது தடவை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னப்பா பேசுகிற நீ? ஏன்னா ரசூலுல்லாஹ் அவாய்டு பண்ணதுக்கு காரணம், மனுஷன் பக்தியான மனுஷன், தக்வாதாரி, பள்ளியை கடந்தவர். ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருப்பார், ஒரு அந்நிய பெண்ணை கட்டி பிடிச்சிருக்கலாம், அல்லது முத்தம் கூட இட்டிருக்கலாம். அவருடைய பக்தியான வாழ்க்கை அதையே ஜினான்னு நினச்சிக்கிட்டு வந்து சொல்கிறார் போல தெரியுது. இது ஒரு காரணம். 2வது, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இடையில தௌபா செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை அவர் யூட்டிலைஸ் பண்ணணும். எடுத்தடுப்புலேயே வந்து தண்டனைக்கு வரக்கூடாது. சபைக்கு வந்துட்டாக்க பின்ன வேறு விஷயம், தண்டனை நிறைவேற்றப்படணும். அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் அவாய்ட் பண்ணாங்க தான். ஆனால் 5 தடவையும் வந்து சொன்ன பிறகு என்ன சொல்கிறேங்கிறது தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆமாம் ரசூலுல்லாஹ். அந்த விசாரணைங்கிறது வந்து உணர்ச்சி வசப்படக்கூடிய, நம்மளையெல்லாம் நெக்குருக செய்யக்கூடிய, நெகிழ்ந்து போக செய்யக்கூடிய விசாரணை. ரசூலுல்லாஹ் விசாரணை, நீண்ட ஹதீஸு எல்லாம் முடிஞ்சுது. விசாரித்த பிறகு குற்றம் நிரூபணமாச்சு, சம்மந்தப்பட்டவரே வந்து செல்ஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, வேறு யாரும் சார்ஜிங் பண்ணலை, வேறு வழி இல்லை. இஸ்லாத்தினுடைய தண்டனை அவர் மீது நிறைவேற்றப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்ற சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு கேட்டாங்க,
தண்டனை நிறைவேற்றிட்டீங்களா? ஆமாம் ரசூலுல்லாஹ். எப்படி நிறைவேற்றினீங்க? அவரை ஓட ஓட கல்லால் அடித்து விரட்டிட்டு போனோம். ஒரு கட்டத்தில் ஒரு குழியை வெட்டி அந்த குழிக்குள்ளே அவரை இறக்கி கழுத்து வரைக்கும் அவரை புதைச்சி எல்லாரும் கல்லால் அடித்து அவர்கிட்ட கொன்னோம். எங்களில் ஒரு சில பேர்களுக்கு வந்து கல் கிடைக்கல, ஒட்டகத்துடைய தாடை எலும்பு தான் கிடச்சிச்சு. அதை எடுத்துகிட்டு ஒருத்தர் வீசினார். அந்த தாடை எலும்பு அவருடைய கன்னத்து சதையை பிச்சுக்கிட்டு போச்சு என்று தண்டனை நிறைவேற்றப்பட்ட விவரத்தை ரசூல்லாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ரசூல்லா சொன்னாங்க, நான் தான் தண்டனை நிறைவேற்ற சொன்னேன், அல்லாஹ்வுடைய தண்டனையைத்தான் நிறைவேற்ற சொன்னேன். ஆனாலும் கூட அவரை கொல்லுகிற விஷயத்தில் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கக்கூடாதா? இப்படி கேட்டாங்க. 2 காரணம் என்ன தெரியுமா? அப்படி ரசூல்லா கேட்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் ரொம்ப நெருக்கமான அன்புக்குரிய சஹாபியாக இருந்தார். 2வது இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்படி நேசத்துக்குரிய தோழராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது. அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர் பள்ளிப்புறா என்பதற்காக வேண்டி அவருக்கு வந்து தண்டனையிலிருந்து விலக்கு கிடைக்காது. அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், சஹாபாக்களையெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கனமான மனசோடு நடந்துட்டு இருந்தாங்க. கூட்டத்தில் 2 சஹாபிகள் பேசிக்கிறாங்க, என்ன மனுஷன்ப்பா இந்த மாயிஸு, அவர் செஞ்ச தப்பை யாரும் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லலை, புகார் பண்ணலை. அல்லாஹ்வே அவருடைய குற்றத்தை மறைச்சி தானே இருந்தான். அவர் தௌபா செஞ்சு மீண்டிருக்கலாமில்ல, சொல்லாமல் தப்பிச்சிருக்கலாமில்ல. அதை செய்யாமல் எல்லாருக்கும் முன்னாடி பப்ளிக்காக வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து நாய் கல்லால் அடிபட்டு சாகுற மாதிரி செத்து போயிட்டாரே, என்ன மனுஷனப்பா இவர். தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தும் கூட நாய் கல்லால் அடிபட்டு சாவதை போல செத்து போயிட்டாரேன்னு 2 பேர் பேசிக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்த்தா ரோட்டில் எப்போவோ செத்து போன கழுதை வயிறு ஊதி போய் 4 காலும் வானத்தை பார்த்து தூக்கிட்டு நிற்கிது. அதுக்கு பக்கத்தில் வந்த உடனே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 பேர் பேசிக்கிட்டீங்களா, யாரப்பா அது? அல்லாஹ்வுடைய தூதரை, நாங்கள் தான் பேசணும், இங்கே வாங்க இந்த கழுதையை சாப்பிடுங்க. என்ன அல்லாஹ்வுடைய தூதரை, செத்து போன கழுதையை யார் சாப்பிடுவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய தோழர் விஷயத்தில் இதை விட மோசமானது தானே சாப்பிட்டீங்க என்று சொல்லிவிட்டு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் யாரை குறித்து இப்படி இகழ்வாக பேசினீர்களோ அவர் செய்த தௌபாவின் மூலமாக இப்பொழுது சொர்க்கத்தினுடைய ஓடையிலே நீந்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இங்கே தான் விஷயம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் தப்பு தான் பண்ணியிருக்கார், அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட ஒரு குற்றத்தை தான் செய்திருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை தக்வாவினுடைய வாழ்க்கை. அதனால தான் வழியை வந்து நான் இந்த உலகத்தில் வேணாலும் அவமானப்பட்டுக்கிறேன், தண்டனை வாங்கிக்கிறேன். மறுமையில் நான் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட தயாராக இல்லை. மறுமையினுடைய தண்டனையை பெறுவதற்கு என்னால் முடியாது. தக்வாவினுடைய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு. தப்பே நடந்து விட்டாலும் தக்வாவினுடைய வாழ்க்கைக்கு பாதகம் ஏற்படவில்லை. ஜினாவே செய்திருந்தாலும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியம் பெற்றார். அப்பதான் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி வந்து அல்லாஹ் எவற்றை விட்டெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அதை நான் செய்ய மாட்டேன், செய்து விட்டாலும் கூட இப்படி செய்து விட்டேனே என்று உணர்ந்து வருந்தி திரும்பி அல்லாஹ்விடம் வருகிற பொழுது அந்த தௌபாவின் மூலமாக அவருடைய குற்றம் நீக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த குற்றங்கள் தக்வாவுடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தக்வாவை இப்படித்தாங்க நாங்கள் புரிஞ்சுக்கணும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்போ நாம் இந்த தக்வானா என்ன, முத்தக்கினா யாருன்னு தெரிஞ்ச பிறகு இப்போ இந்த வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, குத்திபா அலைக்கும் சியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பின்பற்றியவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தக்கூன், அதன் மூலமாக நீங்கள் முத்தக்கி ஆகலாம். அப்போ நோன்பு முத்தக்கி ஆவதற்காக என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அடுத்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னங்க இப்படி முத்தக்கியாச்சுனாக்க என்னங்க பிரயோஜனம்? சரி, இந்த உலகத்தில் எவ்வளவோ வகையான இன்பங்கள் இருக்குது. நான் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இவற்றையெல்லாம் விட்டு விலகி இருக்க வேண்டும், தடை செய்யப்பட்டவைகளை விட்டு விலகி இருக்குன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு உல்லாசத்துக்கு வாய்ப்பே இல்லையா, ஜாலி இல்லையா? இப்படியெல்லாம் இருக்கிறனால என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், தக்வாவுடைய பயன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பட்டியலிடுகிறதை பார்த்தால் நாம் எல்லாம் அதுக்கு ஆசைப்படாமல் இருக்க முடியாதுங்க. நான் வந்து சுருக்கமான முறையில் அந்த வாசகத்தை மட்டுமே துண்டு துண்டாக சொன்னாலும் கூட, முதலாவதாக தக்வாவின் மூலமாக நமக்கு கிடைக்கிற முதலாவது பலன் அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ்வுடைய நேசம் 3வது அத்தியாயம் 76வது வசனம், ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன்,
முத்தகிகளைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, இறை நெருக்கம். மய்யத் என்று அரபியில் சொல்லுவாங்க. இறைவனுடன் இருத்தல் அல்லது இறைவன் நம்முடன் இருத்தல். நாம் அல்லாஹ் கூட இருக்கிறது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறது. நாம் அல்லாஹ் கூட இருக்கிறதுக்கு ஆசைப்படலாம், ஆனால் அது நடக்கணுமே. நாம் ஆசைப்படுறது பெரிய விஷயம் இல்லை, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். 9வது அத்தியாயம் 36வது வசனம், வஅலமு தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், முத்தகீன்கள் கூட தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கிறது. நேசம் ஒன்று, நெருக்கம் ரெண்டு. மூணாவதாக இறுதி வெற்றி. என்னதான் கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் சரி, இறுதி வெற்றி, நல்ல முடிவு முத்தகீன்களுக்கு. வல் ஆகிபத்தில் முத்தகீன், 7வது அத்தியாயம் 168வது வசனம். இறுதி முடிவு, நல்ல முடிவு என்பது முத்தகீன்களுக்குத்தான். நாலாவதாக ஹிதாயத் என்கிற நேர்வழி, ஹுதல்லில் முத்தகீன், 2வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். முத்தகீன்களுக்குத்தான் நேர்வழி, தக்வாதாரிகளுக்கு. 5வதாக பாவ மன்னிப்பு, தீமைகள் அழிப்பு, பகுத்தறிவு. பகுத்தறிவு எல்லாம் கிடைக்குது. பாவ மன்னிப்பும் தீமை ஒழிக்கப்படுகிறது, பகுத்தறிவும் கிடைக்குது. யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, இன் தத்தகுல்லாஹ, நீங்கள் முத்தகீகளாக ஆனால், அல்லாஹ்வுக்கு அஞ்சு செயலாற்றினால், தக்வா உடையவர்களாக ஆனால், யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, உங்களுக்கு என்ன செய்வான்? அல்லாஹ் ஃபுர்கானை தருவான். என்ன ஃபுர்கான்? ஸ்கேல். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய, நல்லதையும் கெட்டதையும், பாவத்தையும் புண்ணியத்தையும், வேண்டியதையும் வேண்டாததையும், சாதகமானதையும் பாதகமானதையும், தேவையானதையும் தேவையில்லாததையும் பிரித்து காட்டுகிற பகுத்தறிவு உங்களுக்கு கிடைக்கும். வயுகஃபிர் அன்கும் சய்யிஆத்திக்கும், உங்களுடைய குற்றங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகிறான். வயக்ஃபிர் லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுகிறான். வல்லாஹு துல் ஃபத்லில் அலீம், அல்லாஹ் மகத்தான கருணையுடையவன். அப்போ தக்வாதாரியாக இருந்தால் பாவ மன்னிப்பு, பாவத்தை அழிக்கிறது, விழிப்புணர்வும் கிடைச்சிருது. 6வதாக சிரம பரிகாரம், துன்பத்திலிருந்து விடுதலை. எல்லாத்துக்கும் மேலாக நினச்சி பார்க்காத வழியில் வாழ்வாதாரம் கிடைக்கிறது. காசு பணம் இல்லாமல் திணறிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், திண்டாடிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு இறை உதவி வரும். எப்போ? தக்வாதாரியாக இருந்தால். வமை யத்தகில்லாஹ், யார் தக்வாதாரியாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சி செயலாற்றுகிறார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வழிவகையை உண்டாக்குகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர்கள் எதிர்பாராத விதத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கிறான். 65வது அத்தியாயம் 2வது 3வது வசனம் சொல்லுகிறது. அடுத்து 7வதாக காரியம் எதுவாக இருந்தாலும் இலகுவிலே முடிகிறது. இதையும் திருக்குரான் ஷரீஃபில் அல்லாஹ் 65வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் சொல்லுகிறான். வமை யத்தகில்லாஹ், யார் தக்வாதாரியாக இருக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி இஸ்ரா, அல்லாஹ் அவருடைய காரியத்தை லேசாக்கி கொடுக்கிறான். 8வதாக பார்க்கிறோம், சமூக வளம், மேம்பாடு, பர்க்கத்து, எல்லாமே தக்வாதாரிகளுக்கு. வலவ் அன்ன அஹ்லுல் குரா ஆமனு வத்தகு, இந்த கிராமத்து வாசிகள், ஊர்வாசிகள் இறை நம்பிக்கை கொண்டு முத்தகீன்களாக இருந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அவர்களுக்கு பரக்கத்துகளை, அருள் வளங்களை அள்ளி சொரிஞ்சிருப்போம். அப்போ தக்வாதாரிகளுக்கு உலகத்தில் சமூக வளம் இருக்கிறது, மேம்பாடு இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது. 9வதாக சொர்க்கமும் அருட்பேறுகளும். இன்னல் முத்தகீன், தக்வாதாரிகள் இருக்கிறார்களே முத்தகீன்கள், ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அவர்கள் அருட்கொடைகள் நிறைந்த சொர்க்கத்திலே இருப்பார்கள். ஃபாக்கிஹீன், அவர்கள் இன்பங்களை துய்த்துக் கொண்டிருப்பார்கள். பிமா ஆதாஹும் ரப்புஹும், அவர்களுக்கு அவருடைய ரப்பு கொடுக்கக்கூடிய நியாமத்துகளை சுகித்து கொண்டிருப்பார்கள். வஃபாஹும் ரப்புஹும் அதாபல் ஜஹீம், வகாஹும் ரப்புஹும் அதாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். 52வது அத்தியாயத்தில் 17, 18வது வசனத்தில் 28வது வசனம் வரைக்கும் கூட முத்தகீன்களுடைய நன்மைகள் பட்டியல்கள் தொடர்ந்து வருகிறது. ஆக தக்வாதாரியாக இருக்கிறது, முத்தகியாக இருக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய அருளுக்குரிய விஷயம். மறு உலகத்தில் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் முத்தகீன்களுக்குத்தான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு இடத்துல சொல்கிறான் 43வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில், வல் ஆஹிரத்து இந்த ரப்பிக்கல்லில் முத்தகீன், உம்முடைய ரப்பிடத்தில் மறு உலகமே முத்தகீன்களுக்கு தான்ப்பா. போ, இதெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும். மறு உலகமே, மறு உலக வாழ்க்கையே தக்வாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கு என்று சொல்லி முடிச்சு விட்டான்.
அப்போ இந்த இடத்துல சொன்ன விஷயங்கள் எல்லாம் விளக்கமே தேவைப்படுகிற அளவுக்கு, தேவையில்லாத அளவுக்கு விரிவான விஷயம். சுருக்கமாக இவங்களை எல்லாம் அப்படி பட்டியல் போட்டு பார்த்துடலாம் ஒரு தடவை. மேலே பட்டியல் போட்ட மாதிரி ஒரு ஆள் முத்தக்கியாக ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய தீமைகள் அழிக்கப்படுகிறது. முதலாவது விஷயம், இறைநேசம் கிடைக்குது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கிறது, இறுதி வெற்றி அவங்களுக்கு தான், ஹிதாயத்து அவங்களுக்கு தான், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. எந்த பிரச்சனையானாலும் நியாய அநியாயம் பார்த்து சரி தவறுகளை சரிபார்த்து பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவு கிடைக்குது, சிரமங்கள் லேசாகிவிடுது, காரியங்கள் லேசாகுது, துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, நினச்சி பார்க்காத இடத்திலிருந்து வாழ்வாதாரம் கிடைக்குது. அதே மாதிரி ஊர்வாசிகள் எல்லாரும் முத்தக்கி ஆயிட்டாங்கனாக்கா வானம் பூமியிலிருந்து பரக்கத்துகள் பொழியும், மறுமை வெற்றி, சுவனவாசம் எல்லாம் கிடைக்குது, நரக விடுதலை கிடைக்குது. இப்படி பல பட்டியல்கள். இதெல்லாமே அல்லாஹ் அறிவித்திருக்கக்கூடிய முத்தகீன்களுக்கான ஆஃபர்ஸ், அனுகூலங்கள், சலுகைகள். ரம்ஜானுடைய ஆஃபர் அதுதான், நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆஃபர்கள் அதுதான். இவைகளை எல்லாம் தவிர வேறு எதுக்கு மனுஷன் ஆசைப்படணும்? மனுஷன் ஆசைப்படுறதுக்கு வேறு என்ன தான் இருக்க முடியும் இதெல்லாம் விட்டுட்டு? அப்போ முத்தகீன்களுடைய மகத்துவம், அவர்களுடைய கம்பீரம் இப்போ தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஜும்மா ஹுத்துபாவில் இமாமு ஒரு வாசகம் சொல்லுவார். ஜும்மா ஹுத்துபாவில் எத்தனை பேர் அதை கூர்ந்து கவனிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளே இருத்துனீங்கன்னு தெரியல. ஊசீக்கும் இபாதல்லாஹி வ இய்யாய அவ்வலம் பி தக்வல்லாஹ். அன்பானவர்களே, உங்களுக்கு நான் அடியார்களே, இபாதல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடியார்களே, உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். ப இய்யாய, அதுக்கு முன்னாடி எனக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னன்னு? பி தக்வல்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்வாவை குறித்து உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன், உங்களுக்கு முன்னால் எனக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன் என்று இமாம் ஹுத்பாவில் சொல்லுகிறாரா இல்லையா? இதனுடைய ரகசியம் இதுதான், இவ்வளவும் தான். அப்போ நோன்பின் மூலமாக மனுஷன் இப்படிப்பட்டதொரு முத்தக்கையாக உயரணும், மேலே வரணும் அப்படின்னு சொன்னதோட நோன்பு அதுக்கு ஒரு சரியான டூல்ஸு என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிட்டு தான் நமக்கு இந்த நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாசம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பின் மூலமாக நாம் தக்வாதாரியாக ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் இந்த ரமலான் மாதத்தினுடைய புண்ணியமான நோன்பின் மூலமாக முத்தகைகளாக ஆகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம் இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.